சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூலை மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதார ரீதியான அமைப்புகள் எப்படி இருக்கு தனுசுக்கு அப்படின்னு பார்த்துடலாம். 2ஆம் இடம் தான் பொருளாதார ஸ்தானம் இல்லையா? அந்த பொருளாதார ஸ்தானத்திற்கு 10 குடைவனுடைய பார்வை இருக்குது, அது புதனனுடைய பார்வை இருக்குது. அவர் வக்ரமாகிறாரு, நேர்கதியிலையும் பார்வை செய்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த பொருளாதார ஸ்தானத்துக்கு புதனனுடைய பார்வை இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன், அதாவது உங்களுடைய பொருளாதார ஸ்தானத்துக்கு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுமே ஆட்சி பலத்தில் இருக்கார் அந்த மாதம் இறுதி வரைக்கும். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பொருளாதார ரீதியாக பெரிய தடைகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா உங்களுடைய ராசி தனுசு ராசி, அதன் அதிபதி குரு, அவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. முதல் 10 நாட்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. தொழிலில் பொருளாதாரத்தில் எல்லா விஷயங்கள்லையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆனால் 10ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக ஆகிடுவீங்க. அது 2வது. சனியினுடைய அமைப்புமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போது காசு பணம் நிறையா வரும், சேமிக்கவும் முடியும், வேணுங்கிறத வாங்கிக்கவும் முடியும், எல்லாமே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்க போகிறீங்க. முதல் 10 நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும், சரிங்களா? நம்ம கொஞ்சம் கான்சியஸ் இல்லாமல் இருப்போம், அதனால அந்த கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டா? ஓகே. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாருங்கள். முதல் 18 நாட்கள் உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துக்கு சனியனுடைய பார்வை இருக்குது. 10ஆம் இடத்துக்கு சனியனுடைய பார்வை இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே டம்ப் இருக்கத்தான் செய்யும். நம்ம நினச்ச விஷயங்களை, நினச்ச காரியங்களை பர்ஃபெக்டாக செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். இப்போது தொழில் ஏதாவது அது இதுன்னு மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், இல்லை தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு நினைக்கிறோம், நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தொழில் ரீதியாக என்ன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த மாதம் உங்களுக்கான மாதம் கிடையாது. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புதன் வக்ரமாகிறது எப்போ? 18ஆம் தேதி வக்ரமாகுது. 18ஆம் தேதி வக்ரமான ஒரு அட்டமஸ்தானத்துலேருந்து மறுபடியும் 7ஆம் இடமான பாதகத்தை நோக்கி நகர்றதுனால இந்த மாதம் முழுக்கவே தொழிலில் எவ்வளவு கவனமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாகட்டும், அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை விட இன்னொரு என்னென்னா செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுதான் பிரச்சனையை அதிகமாக கொடுக்குற மாதிரி காட்டுது. நிதானம். ஓகே. வேலை அப்படின்னா, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 6ஆம் இடம் தான் வேலை. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துக்கு வேறு ஏதாவது கிரகங்களுடைய பார்வை இருக்குன்னா சனியினுடைய பார்வை இருக்குது. இப்போது எப்போவுமே சனி சுக்கிரன் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டாச்சு அப்படின்னா அந்த ஸ்தானம், அந்த பாவம் கண்டிப்பாக பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களுக்கு எதிரிகள் குறைவாங்க, ஆண் எதிரிகள் குறைவாங்க, பெண் எதிரிகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகள், அதாவது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடம் மாறுவதற்கோ மேலிடம் காலி ஆகுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. அப்போ மேலிடத்து பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்குமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வருமானம் அப்படிங்கிறது, அந்த பொறுப்புகள் தான் அதிகரிக்குமே தவிர அதன் மூலமாக காசு பணம் நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அதன் மூலமாக காசு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருமா, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருமானா அது இல்லை. ஆனால் பொறுப்புகள் வரும், அதெல்லாம் நம்ம இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த வேற ஒரு மேலதிகாரியை எடுக்க வரைக்கும். சில நேரங்களில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு 9 நாளெல்லாம் தொடர்பு பட்டு தசாபத்தி நடந்ததுன்னா உங்கள் அந்த பதவியோடு சேர்ந்து அந்த மாற்றங்களும் கிடைக்கிது, இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிது, சரிங்களா? அது ரெண்டுமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாகும், எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. பெண்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். எப்போ அர்த்தராஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து சனி பகவான் வந்தாரோ, 3லேருந்து 4 சனி பயிற்சியானாரோ, அப்பிருந்து உடலில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எந்துவாக இருக்க முடியல, உங்களால் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பெஸ்ட்டாக இருக்க முடியல.
என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனம் ஆகிடுது, தயக்கம் ஆகிடுது, மயக்கம் வந்துடுது, இது ரெஸ்ட் எடுக்கும்னு நினைக்கணும், பழகிடுச்சு. அந்த மாதிரி நார்மலாக நடந்து போனால் கூட செருப்பு தட்டி கீழே விழுந்துடுறோம், காலில் கல் தட்டிடுது, முள்ளு குத்திடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உடல் ரீதியாக சில தொந்தரவுகளை சமீப காலமாக தனுசு லக்ன நண்பர்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. சில பேர் காரணமே இல்லாமல் காய்ச்சல் வரும், தலைவலி வரும், ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், வாகனங்களில் சின்ன சின்னதாக விபத்துகள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறையா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த மாதம் மீண்டும் அனுபவிப்போமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காரணம் என்னென்னா, செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது, 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அந்த 4ஆம் இடத்து அதிபதி முதல் 10 நாட்களுக்கு அஸ்தமனமாக கூட இருக்கார். அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனம் வேணும். இந்த மாதத்தில் வண்டி வாகனத்தில் கவனம் வேணும். அதனால் உடல் ஆரோக்கியம் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடம்பில் காயங்கள், இரத்த குறிகள் காட்டுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நிதானமாக இருங்க. குடும்ப நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செவ்வாயினுடைய பார்வை அந்த 2ஆம் அதிபதிக்கு இருக்கிறதுனால குடும்ப நிலையில் பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்க முடியும். யாருக்கும் புதுசாக வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதை பண்ணிடுவேன் அது இதுன்னு சொல்லி மாட்டிக்க வேண்டாம். என்ன இயல்போ அதை ஓப்பனாக வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வழி ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்கிறது நல்லது. ஓகே, அடுத்ததாக கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் தான் உங்களுடைய துணியை தேடி போகிற மாதிரி இருக்குது. அவங்க உங்களை சட்டையே பண்ண மாட்டாங்க. அதுவும் 18ஆம் தேதிக்கு மேலே நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டால் நம்ம இப்படியே ரன் பண்ணலாம், இல்லைன்னா பிரிஞ்சு கூட போயிடலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு அவங்க காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. மன நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே எப்போதுமே கிடச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரகம் புதன். சரிங்களா? அது குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி தூர போட்டுருவாங்க, ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன். அவரும் 7ஆம் அதிபதியாகி அவர் லக்ன ராசிகளுக்கு 8ல் போய் மறைகிறது அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுக்கு இது ஏற்ற அமைப்பு கிடையாது. 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பிடிவாதமாகவே மாறுறாங்க. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, என்னோட கருத்துக்கு என்னோட சிந்தனைக்கு இங்கே மரியாதை இல்லை, நீ சொல்கிறத நான் கேட்க போகிறது கிடையாது, நான் சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்தால் இரு அப்படிங்கிறத தன்னுடைய பேச்சில், தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு, தன்னுடைய பேச்சிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக வாழ்க்கை துணை கண்ணுக்கு தெரியவார். ஸோ இப்படி தான் இருப்பார். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது மாற்றத்துக்கு உட்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஓகே, படிப்பு 4ஆம் இடத்துல சனி 2 கூடியவர் அப்படிங்கும்போது மத்தியமமாக இருக்குது. பெரிய லெவலில் நல்லா ஸ்கோர் பண்ணவும் முடியல, ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் கீழேயும் போகிறதுக்கு இல்லை. ஒரு ஏவரேஜாக ஒரு 60-70 அந்த ஏவரேஜாக மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதில் தொந்தரவுகள் இல்லை. படிப்புமே கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்குது. சரி, வயது முதிர்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, கைகால் மூட்டு வலி, சுகர், ப்ரெஷர், முக்கியமாக சுகர். ஸோ சுகர் இருக்குது, நான் மேல் சொன்ன மற்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் முடிந்தளவு உங்களுடைய உணவு கட்டுப்பாடை கூர்ந்து கவனிக்கிறதும், உணவு கட்டுப்பாட்டோடு அந்த மாதத்தை எடுத்துகிட்டு போகிறதும் முக்கியமான விஷயமா மாறிடுது. இல்லை சுகர் எப்படியே இருந்துட்டு போகுது, நான் அப்படி தான் செய்வேன், அதை தான் பண்ணுவேன், அதெல்லாம் வந்துட்டோம் பார்த்துக்கலாம், அது என்ன பண்ணிட போகுது, இது என்ன பண்ணிட போட்டதுன்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன்னு நம்மளுக்கு சுகர் ஏறுறதுக்கும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், உணவு கட்டுப்பாடு வேணும் வயது முதிர்ந்தவர்களுக்கு. அதே போல் வெளியில் யாராவது கொடுத்த காசு போனால் நம்மளுக்கு கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் யாருக்கும் காசை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். இந்த இஎஸ்ஐ பணம், பிஎஃப் அமௌண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் சொல்லுது. ஓகே, இல்லத்தரசிகளுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாருங்கள், நீங்கள் வாழ்க்கை துணையை நோக்கி போகிறீங்க, அவங்களுக்காக எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, நான் அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டேறாங்க. உங்களுக்கு சரி தர வேண்டிய சரியான மதிப்பை கூட கொடுக்கறதில்ல. முதல் 10 நாட்களுக்கு மனசே ஒடிஞ்சு போயிடும். யாருக்கா இவ்வளோ கஷ்டப்படுறோம், யாருக்கா இந்த வேலையெல்லாம் செய்கிறோம்,
ஆனால் ஏன் அதை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு, விரக்தியான மனநிலைமைக்குள்ளே போகும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் மாறிக்குவீங்க. சரி, இது இவ்வளோ தான், இப்படி தான், நம்மளை நம்ம பார்த்துப்போம், அவங்களையும் நம்ம பார்த்துப்போம், நம்மளை நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு தெளிவான மனநிலைமைக்குள்ளே வந்துடுவீங்க. என்னதான் உங்களுக்கு எகென்ஸ்டாக அவங்க வாழ்க்கை துணை நடந்துக்கிட்டாலும் நீங்கள் அவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். ஸோ நல்லா இருக்குது. அதே போல் சுய முடிவுகளை முதல் 10 நாட்களுக்கு தவிர்க்கிறது நல்லது. எதுனாலும் துணை கிட்ட சொல்லிவிடுங்க, அதான் கரெக்ட். ஓகே, இப்போ செவ்வாய் கேது இணைவு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா 9ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது மேலதிகாரிகள் மூலமாக அழுத்தங்கள் வரும். அதே நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட தேவையில்லாமல் பகைமையை வளர்த்துக்காதீங்க. அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டாக நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டிய மாதமாக இது காட்டுது. அதே போல் தந்தை வழி சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வில்லங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த செவ்வாய்க்கு எது ஏற்படுத்துது. அதே போல் உங்களுக்கு வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள், ஜீரண உறுப்பு சம்மந்தமான தொந்தரவுகள், இருதயம் சம்மந்தமான பயத்தை இந்த செவ்வாய் கேது கொடுத்துட்டு போயிடுது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது கேதுனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்ததுன்னா ஹார்ட்டு சம்மந்தமாக கொஞ்சம் பயம் மனசுக்குள்ளே வந்துடும். சிம்பிளாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கூட கேஸ்ன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு பயந்துக்குவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பொத்தி நம்ம பாதுகாக்கிறோம் குழந்தை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது இயல்புக்கு நடைமுறைக்கு மாறான விஷயங்களை செய்ய போகுது அப்படிங்கிறத காட்டுது. கொஞ்சம் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பரிகாரத்தை பார்த்துருவோம். இப்போ நிறைய பாசிட்டிவ், கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் போங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக மாறுவதற்கு வாய்ப்பினை அந்த சிவபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.